இருக்கிறது கலையோட மாமனார் ஊரு. என்ன ஊர் பேருன? விழுந்தாம்படி. விழுந்தா மாவடியாம். விழுந்தா பாடி தான் அந்த ஊரு. அப்படியே ஒரு வாக்கு வந்து அப்படியே இந்த ஊரை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பாருங்க. கடலை செடி எவ்வளோ க்ரீனாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நாடா ஊரை சுற்றி காட்ட போகிறோன்னு சொல்லிட்டு இருட்டு கொண்டு வந்துட்டேன். இப்படி இருட்டிச்சா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருட்டிச்சு. சரி வா போகலாம். வா நவீன, கார் பார்க் பண்ணிட்டியா? வா போகலாம். கலையரசன் மாமியார் வீட்டுக்கு போகலாம். வா. காலைல இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும்ல. கொடுத்துருங்க. உனக்கு வேணாம்ல? வேணாம் வேணாம். என்ன சார் பண்ணுறீங்க? பங்கு போகிறீங்களா? இங்கே இருக்க வீட்டுக்கு இருக்கலாமா? உனக்குலாம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. விட்டு வாங்க. அப்பா சாப்பிடுவாங்க அங்கே. ஆனால் அந்தளவுக்கு இந்த அளவுக்கு கறி இல்லை. அப்பா கொண்டு போடுவாங்க. இந்த இன்னும் கொஞ்சம் எடுத்து போட்டுருந்துருக்கலாம். அப்பா அப்பா தான் எடுக்க மாட்டாங்க, அவரே தான் எடுத்தார். அப்பாவை சாப்பிட மாட்டார், அதுவும் கரெக்டு தான். ஓகே. இன்னும் ஒரு கரண்டி கரண்டி வீட்டுக்கு வித்தவுட் ஆயில் வித்தவுட் இதாமே வித்தவுட் ஆயில் வித்தவுட் ஆயில் சாப்பிட்டு சலிச்சிட்டான் இல்லையே. எனக்கு ஏமாத்தினா மச்சான். திட்டிகிட்டே இருந்தா மச்சான். திட்டிக்கிட்டே இருந்தா மச்சான். 6 பிளேட் சாப்பிட்டேன். அதுக்கு மேலே எப்படி சாப்பிட முடியும் மனுஷனால? அதுக்கு மேலே சாப்பிட முடியுமா? சத்தியாதை பிடிக்கிட்டான். அப்புறம் புகழுக்கு சிந்தத்தை பிடிக்கிட்டான். முடுங்கலடா அவங்களாம். அவங்க பேரை சொல்லி இங்கே சாம்பார் வச்சுங்க அப்படி சொல்லுவாங்கல்ல சார். மச்சான் இங்கே சொல்லுவாங்களா சார் இங்கே சாம்பார் வேணுமா சார்? அந்த மாதிரி கேட்டு கேட்டு வாங்கி ஹிட் ஆகுது. இதை போட்டு லைட்டை போட்டாங்க. இது பார்க்கவே சூப்பராக இருக்குது இல்லைங்க. மச்சான் என்ன பண்ணுறான்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, ஆக்சுவலாக அவங்க மாமியார் வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கவரில். மட்டன் குருமா நைட்டு ஒரு விட்டு தான் அவங்களாம். திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. இந்த கெஸ்ட் யாருன்னே தெரில. திடீர்னு வந்துருக்காரு. இது யார் வீட்டுனா என்ன தெரியல. பார்க்குறது சும்மா பிளாக்காக ஷைனிங்காக. இந்த வீடாது கருப்புன்னு ஒரு சீரியல் 80s 90s கிட்டலாம் தெரியும். அந்த சீரியலில் வர நாய் மாதிரி இது கொஞ்சம் பயமாக பார்க்கறதுக்கு. ஆனா பாக்குறதுக்கு லுக்கா இருக்கு பாரு. ஷைனிங்கா இருக்கு. இல்ல அந்த லுக் இருக்குடா. ஏய் அது வந்து வேற மாதிரி முந்தோலமா ரொம்ப Who are you? மக்களே, கக்கூஸ் போயிட்டு வெளில வரேன். இவன் பாம்பு கேமுன்னா நம்பல. பார்த்தா ஒன்று பத்துனுக்குது. இது பாம்பு செத்து போச்சு. அவிடக்குதா? நான் தலையை மிச்சிட்டேனா என்னன்னு தெரில. சின்ன குட்டியாக இருக்குது. ஐயோ என்ன பாம்பு இது? விஷ பாம்பா? விஷம் இல்லாத பாம்பா? தண்ணி பாம்பா? இந்த பையன் காலையில் ஒரு சூப்பர் கண்டென்ட் கட்சி நினச்சா இந்த ரப்பர் பாம்பை வச்சு நான் கக்கூஸ் போயின்னு இருக்கேன். பாத்ரூம் போயிட்டு வெளில வரும்போது ரப்பர் பாம்பு கீழே போட்டு விட்டு பாம்பு கத்துறான். நானும் உண்மையாக நம்பிட்டேன். ஏன்னா இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குது. கண்டிப்பாக பாம்பு தான் நினச்சி என்னால் அமைதியாக பார்த்துன்னு இது பாம்பு எதுவுமே செய்ய மாட்டேன் தூங்குதானா. அப்புறம் சொல்கிறான் ரப்பர் பாம்பு. எதுவும் எனக்கு தெரியாது. நல்ல வேலை நான் பாத்ரூம்லேருந்து காலை வைக்கும் போது பார்க்கல. பார்த்து தான் பயந்துட்டு இருப்பேன். நான் மேலே போகலாம். மாடி போக முடியுமா? மொட்டை மாடி தான் இருக்கியா? மொட்டை மாடி போக முடியாதா? நல்லா பீதியை கிளப்புறான்ப்பா இந்த பையன். ரிட்டீஸு கலையரசன் பையன் காலங்காத்தால் கக்கூஸ் போயிட்டு வரவன் இப்படியா பயமுத்துறது. எல்லாம் மார்னிங் எழுந்திட்டாங்க. இப்போ நாங்கள் பீச்சு பக்கத்துலேயே பீச் இருக்கோம். ஏய் இங்கே மச்சான் என்ன சப்போட்டா பழமா மச்சான் இது? சப்போட்டா பழம் சூப்பரான வீடுங்க. இது அவுட்டர் காட்டுறேன் உங்களுக்கு. இது வீடு, இது அவுட்டரு. அவுட்டரில் பார்த்தீங்கன்னா பேக்கில் போயின்னா ஒரு அழகான தோட்டம். இந்த கஜா புயல் வந்துச்சு இல்லையா இந்த நாகப்பட்டினத்தில், இந்த வருஷம் ஞாபகம் இல்லை. அந்த கஜா புயல் வந்து இங்கே இருக்க நிறைய மரத்தை அழிச்சு போயிருக்கு. இவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மரம் இருக்குமா 3 மரம், அப்படியே பழம் கீழே கொட்டி கிடக்குமா. அவ்வளோ பழம் காய்க்குமா அந்த மரம். இதுதான் அவங்களோட பேக் சைடு ஆஃப் த ஹவுஸ். அப்புறம் இது வந்து டாய்லெட். இந்த டாய்லெட்டுக்கும் இது ஒரு தூரம் பாருங்கள். அந்த டாய்லெட்லேருந்து இறங்கி வர இடத்துல தான் அவன் பாம்பை போட்டு வச்சுருந்தான், ரப்பர் பாம்பை. நான் இந்த இடம் பாருங்கள். நேற்று நைட்டு நான் கொஞ்சம் பயந்தேன், இங்கே பாம்பெலாம் வர வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி மைண்டில் இருந்துச்சு. இந்த இடத்துல பாம்பு போட்டு வச்சா அது ரப்பர் பாம்புன்னு தோணுமா? வாய்ப்பே இல்லை. தென்னை மரத்துலேருந்து
தேங்காயெல்லாம் கீழே விழுந்துருக்கு. இந்த வீடு அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு. இப்போ இளநீலாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த வீடு நான் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன், அவங்களாம் முழிக்கிட்டோம். இங்கே வீடு பக்கத்துலேயே ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. சார் நானும் நவீனும் இங்கேருந்து பக்கத்தில் பீச் இருக்கான். ஸோ குட்டீஸ்லாம் கூட்டின்னு ஒரு வாக்கிங் போகலாம் பிளான் பண்ணியிருக்கோம். நேற்று இந்த இடம் எவ்வளோ கும்மிருட்டாக இருக்குல்ல, இங்கே ஸ்ட்ரீட் லைட்டாக அவ்வளோ இல்லைங்க. இப்படி போனால் ஸ்ட்ரீட் அப்பேன்ஸ் போனால் பக்கத்துலேயே பீச்சா 5 minutes வாக்கில். இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. நேற்று அங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம் அந்த ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு. இன்றைக்கி அது பண்ணலாம். நாங்கள் இவ்வளோ வருஷமாக வேளாங்கண்ணிக்கு வருவோம். வேளாங்கண்ணி எங்களுக்கு தெரிஞ்சதுலாம் எத்தீஸ் இவன் தான் நான் பயமுறுத்தான் காலைல பாம்பை போட்டு. தட் நல்லவன் இவன் தான். புகழே ஹாய் சொல்லு. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங், வெல்கம் டு கிரேஸ் என்டர்டைன்மெண்ட். சொல்லுங்க. பேட்டு பேட் இல்லையா? வாழை மாட்டை தானே, தென்னை மாட்டை தானே? ஆமாம், அதுதான் பேட்டா. காஞ்சி போன அப்புறம் அதை வெட்டி அது சதுக்கி கீழே பேட் மேலே. ஏன்னா ஒரு பேட் வாங்கிக்கிறது தானடா. ஏன்னா ஒன்றும் தென்னை மாட்டில் விளாண்டுக்கிங்க. இங்கே தான் மக்கள் கொஞ்சம் தூரம் போகணும். நைட்டு பயங்கர இருட்டு, பயந்து விளையாண்டோம் திருப்பி. பீச் சைடா இங்கே நவீன் மாவட்டம். ரொம்ப அழகான வில்லேஜ், பச்சை பசுன்னு கேரளா மாதிரி. அவன் வரதே ஒரு அழகாக இது பாருங்க. ஒரு க்ரீன் ஃபாரஸ்ட்டில் நடந்து வர மாதிரி இது வரது. சரி, யூ ஆர் கோயிங் டு பீச் ஃபார் அ வாக். ஜாலியாக இன்றைக்கி நாள் என்ன பிளான்னா, இங்கேருந்து கலையரசு அவங்க அப்பா வந்து ஒரு வீடு கட்டியிருக்கார், புது வீடு. அதை போய் ஹோம் டூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி. நேற்று நைட்டே வேளாங்கண்ணி போகலான்னு நினச்சோம், பட் போக முடியல டைம் காரணத்தால். இன்றைக்கி மோஸ்ட்லி வேளாங்கண்ணியில் போய் மாதாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சென்னை கிளம்ப வேண்டியதான். எங்கள் வீட்டில் ஏதோ குடலுக்குறதுன்றாங்க. நான் நேற்று சாப்பிட்டதே எனக்கு அப்படியே வயிறு செம்ம ஹீட்டாக இருக்குது. என் வாழ்க்கையில் ஒரே நாள் இவ்வளோ மட்டும் நான் சாப்பிட்டதே இல்லை. காலையிலேருந்து தான் மதியானத்துலேருந்து சாப்பிட்டுருந்தேன். மதியானம் சாப்பிட்டேன்னா அப்புறம் சாயங்காலம் சாப்பிட்டேன், அப்புறம் நைட்டு சாப்பிட்டேன். மட்டன் சாப்பிட்ருக்கேன். இதனால தான் மக்கள் நான் என் காலையில் பயந்தேன். பார்த்தீங்களா பாம்பு தூள் இதே மாதிரி தான் வச்சுருக்காங்க ரப்பரில். இப்போ சப்பாத்தி கல்லி கேட்ரஸ் கள்ளிச்செடி, இந்த கள்ளிப்பால்லாம் சொல்லுவாங்க. அதுதான் இது நைஸில் எல்லாம் பார்த்தது. இங்கே பாருங்க வேளாங்கண்ணி மயில்கல். இங்கேருந்து 15 கிலோமீட்டர்ஸா, கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் டு வேளாங்கண்ணி டிஸ்டன்ஸ். வேளாங்கண்ணி மயில்கல்லை பார்த்த விட நம்மளுக்கு குதூகலமாக எடுதுப்பா. பாவக்காய் கொடி, பாவக்காய் தெரியுதா? இங்கே பாருங்கள் வீடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பியூட்டிஃபுல் ஹவுசஸில் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீனியாக இருக்குதுங்க. என்ன இது குண்டுமணியா? காட்டு. ஏவாடா சின்ன வயசில் மச்சா குண்டுமணியில் இது பாடுறா. இந்த குளத்துக்கும் அங்கேயும் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துல தான் நாங்கள் குளிப்போம். பம்பு செட்டா? அங்கே பம்பு செட் இருக்குதா மச்சா? பம்பு செட்டில் வச்சா சூப்பராக மச்சா. இல்லை தப்ப தள்ளி ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். வேலைக்கு ஆக மாட்டான் அவன், வேலைக்கு ஆக மாட்டான். ஏன் பாம்பா? கோயிலும் இருக்கா? இந்த குளத்துல குளிக்கக்கூடாது. ஏன்? அங்கே ஒரு பம்பு செட் வச்சுருக்காங்கல்ல, அந்த குளத்துல தான் குளிக்கணும். இதில் குளிக்கக்கூடாதா? கோயில் பக்கத்துல குளம் இருக்குன்னா அதில் நிறையா பாம்பு இருக்குன்னு இருக்கும். என்ன சொல்கிற? பாம்பா? நிஜமாடா. தாண்டி வந்து ஒரு கோயில் எங்கடா கோயில்? ஓ குட்டி கோயில் அதுவா? அதான் கோயில்னு சொல்கிறியா? அது வந்து மோட கொட்டாவா? கோயில் பேரா இல்லை என்ன பேரா? கோயில் பேர் மோட கொட்டா. அது உள்ள போய் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அது வந்து அந்த சாமி பேர்லாம் தெரியாது. நிறைய சாமி பேரும் தெரிய மாட்டேங்குது. எங்கள் வீடெலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இண்டிவிஜுவல் ஹவுஸ். உங்கள் சொந்தக்காரங்களா? எவ்வளோ தூரம் இங்கேருந்து பீச்சு? அப்படியா? ஒரே ரோடு தான். சும்மா அப்படி அந்த வீடு இறந்த பழமா? இறந்த பழம் சின்னதாக தான் இருக்கும். இந்த பேர் தான் இறந்த பழம். இந்த பேர் காய் இன்னும் கொஞ்சம் பழகணும். இறந்த மரம், இறந்த பழம், இறந்த காய் அது. இது பழுக்குமா? ஸ்கூல் பஸ் இருக்கு இங்கே இருக்க. சர்ச் ரீச் பீச் தான் பீச். அப்படியே நடந்து வந்தோம் வீட்டில். இதெல்லாம் ஃபுல்லாக மீனவர்கள் தான் இருக்காங்க. உங்களுக்கு நிறைய இடத்துல ஃபிஷிங் போட்ஸு, மோட்ரு, இன்ஜினு
போட்டு ஃபுல்லாக போட்டு தான். நித்திஷ் இது மீன் மார்க்கெட்டாடா இங்கே இருக்குது? மீனில் வைப்பாங்களா? இங்கே ஃபுல்லாக க்ரீன் புல் இருக்குது நிறையா. நம்ம தூரத்துக்கு மண். ஆ நான் ஈஸியா நண்டு பிடிப்பேன். எங்கே பிடிப்பா? ஒரு பாட்டில் பட்டி எடுத்துட்டு வந்தா மட்டும் போதும். போதுமா? பீச்சு எடுத்துட்டு வந்து நண்டோட ஓட்டையில ஊத்தி நண்டு வெளில வந்துடும். பீச்சு கிட்ட வந்து பிடிச்சிடலாம். இது கூட நண்டோட வீடு தான். எங்கே இதுவா? நண்டோட வீடு அது. நண்டு ஓட்டை இருக்கு பாரு. ஏய் போடுறா, இதுவும் நண்டடா. எவ்வளோ பெருசாக இருக்குது. நண்டோட வீடா? இந்த மாதிரி தான் நண்டு வீடு கட்டுமா? குழி, நண்டோட குழி. பெரிய நண்டா? பெரிய நண்டு கோட்டை. இதை தண்ணி விட்டு கை வச்சு இருக்கணும். நண்டு வந்துருமா? இல்லை நிறைய ஓட்டுக்குதுடா நண்டு ஓட்ட. நவீன் சொல்லி கொடுத்த டெக்னிக் தான். அப்படியே ரோலிங் கேமரா, ஆக்டர், பீச், வேளாங்கண்ணி பீச். இந்த ஊர் பேர்னா விழுதாம்பட்டியா? இப்போ நாங்கள் இருக்கிறது விழுந்தாம்பாடியில் கடல் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக, எவ்வளோ ஸ்மார்ட்டாக, ஒரு க்ளீனாக அப்படியே இருக்குது. இந்த ஊரும் அவ்வளோ க்ளீனஸ்ட் சிட்டி மாதிரி, க்ளீனஸ்ட் வில்லேஜாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக இருக்குது. யார் வரா போகிறான்னு தெரியாது. ஏன்னா அவ்வளோ இண்டிவிஜுவல் ஹவுசஸ்ஸு, ரொம்ப அழகான ஊர். இந்த விழுந்தாம்பாடி மட்டும் கிடையாது, இந்த நாகப்பட்டினம் சைடு எல்லாமே அப்படிதான் இருக்குது. கேரளாவோட நல்லா தான் இருக்கு. ஆமா ஆமா, கேரளா போனா அடிப்பாங்க. அதுக்கப்புறம் போராடி ஒரு நண்டை வெளில கொண்டு வந்துட்டான். ஏய் கடிக்க போறான் ரித்திஷ். விட சாப்பிடுச்சிடாத. வீடியோ எடுத்துக்கிறேன். காடிக்காது. அதான் ஸ்பீடாக ஓடுமே, ஸ்லோவாக ஓடுது. நான் தான் பிடிச்சிட்டேன்ல, அதான் பிடிச்சிட்டான்டா. ஏ சாவச்சிடாதா பழம் தான். ஃப்ரெஷ்ஷாக மீன் போட்டில் வந்திருக்கு. இது சின்ன சின்ன மீனாக இருக்குது, பெரிய மீன் எதுவும் இல்லை. இது பார்த்தா என்ன மீன் பேர் கூட தெரில. ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே மீன் மார்க்கெட்டே இருக்குது. வெள்ளையாதடா தங்குறேன் மஞ்சள். என்ன ஊர் உங்களுக்கு? சென்னை தான். நான் புதுக்கோட்டை சைடா. நான் சொந்த ஊர் பொன்னமராதி பக்கம். புஷ்டான் நல்ல புஷ்டான். வா சங்கு மீன் உயிரோடு இருக்கு பாரு. மூவுதா? எங்கே மூவாது பாரு, மூவாது பாரு. அதை பாரு. யாராவது தெரிஞ்சவங்க மட்டும் புஷ்டா விற்க மாட்டாங்க. வாங்க புஷ்டிங்களா? உயிரோடு இருக்கா இறந்துச்சா? குட்டி மல்லாக்க பார்த்துனுக்குது. கால் நடுங்குது. கால் நடுங்குதா? உயிர் இருக்குதா? வீட்டில் போய் குழம்பு வைக்கலாம். வெட்டுக்காக வேண்டாம் புடிச்சிட்டானுங்க 2 பேரும் சேர்ந்து. பாட்டில் எடுத்தானுங்க, தண்ணியை பிடிச்சானுங்க பீச்சில். அங்கங்கே கீழே ஊற்றினானுங்க. எல்லா ஹோட்டலில் ஊற்றி ஒரு நண்டை பிடிச்சிட்டானுங்க. ஏய் சூப்பராக பிடிச்சான்டா நண்டை. அவ்வளோதான், பீச்சில் திருப்பி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த பிளான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.